Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் பிறந்தநாளை ஒட்டி சென்னை பாடியில் உள்ள திருவில்லிதாயம் சிவன் திருக்கோவிலில் வழிபாடு நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் முகப்பேர் பாலன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பத்மநாபன் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எல்.என். சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ், பேரூராட்சி கழக செயலாளர் வ. ஹரிக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழா கருக்குப்பேட்டை மற்றும் வாலாஜாபாத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப. கணேசன் ஆகியோர் பங்கேற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மேலும் கோயில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டதுடன் ஏழை எளிய மக்களுக்கு கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்துல் ரஹீம், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் ஆகியோர் அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற இரத்த தான முகாமில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள், வட்டச் செயலாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மதுராந்தக நல்லூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்த நாளை ஒட்டி மருத்துவ முகாம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட மருத்துவர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் பிரியதர்ஷன் குழுவினர் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய கழக செயலாளர்கள் கருப்பன், விநாயகமூர்த்தி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுனிதா பாரதி, மாவட்ட அம்மா பேரவை தலைவர் ராஜவர்மன் ஆகியோர் செய்திருந்தனர். கழக பொதுச் செயலாளரின் பிறந்தநாளை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் வளையாங்காடு செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.எஸ்.எம். ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 16 வகை பொருட்களை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கழக பொதுச் செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் கே.எம்.எஸ். சிவக்குமார் ஏற்பாட்டில் 701 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஈக்குவார்பாளையத்தில் வெக்காளியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் கழக நிர்வாகிகள் பங்கேற்று எடப்பாடி கே. பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக மனமுருக வேண்டினர். தொடர்ந்து பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஒன்றிய செயலாளர் கோபால் நாயுடு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் பிறந்த நாளையொட்டி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீரங்கத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சுமார் 50 தாய்மார்களுக்கு முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன் ஏற்பாட்டில் பரிசு பெட்டகம் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி, மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் புல்லட் ஜான், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வனபத்ரகாளியம்மன் கோயிலில் நடைபெற்ற கழக பொதுச் செயலாளர் பிறந்தநாள் விழா ஆராதனையில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பழைய நகராட்சியில் உள்ள மனநல காப்பகத்தில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பி.ஆர்.ஜி. அருண்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து தேக்கம்பட்டியில் உள்ள வனபத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கி மக்களுடன் மக்களாக அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உணவருந்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓ.கே. சின்னராஜ் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.